வணக்கம் நண்பர்களே, தமிழ் சபா இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சூப்பர் சிங்கர் 11ல் செகண்ட் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்ம திசாதனா அவங்க தான். அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திசாதனா அவங்க ஆரம்பத்துலேருந்தே பல கோல்டன் ஷவரோட சூப்பராக பாடிட்டு வந்தாங்க. மிஸ்கின் அவர்கள் திசாதனா அவங்கள ரொம்பவும் கேரிங்காக அப்போலேருந்தே பார்த்துட்டு வராரு. இலங்கை தமிழ் பெண்ணான திசாதனா அவங்க நாமக்கல்ல இருக்க பரமத்தி வேலூர்ன்ற ஊரில் இலங்கை மறுவாழ்வு காப்பகத்தில் இருக்காங்க. இவங்களோட அப்பா கட்டட வேலை செய்கிறாரு. சின்ன வயசுலேயே ரொம்பவும் திறமையாக படக்கூடிய திசாதனா அவங்க முறையாக எந்த ஒரு பயிற்சியுமே பெறாமலேயே நல்லா பாடிட்டு வந்திருந்தாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே இவங்களுக்கு சரிகமபா லிட்டில் சாம்பியன்ஸ் போட்டியில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதில் இறுதி போட்டி வரைக்கும் போனாலுமே அவங்களால டைட்டில் வெற்றி பெற முடியல. இதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ்னு இப்போது காலேஜ் விவேகானந்தா காலேஜில் படிச்சுட்டு வராங்க திசாதனா அவங்க. இப்போது சீனியர் போட்டியான சூப்பர் சிங்கர் சீனியர் 11ல் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சூப்பர் சிங்கர் 11 சீனியர்லேயுமே ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க திசாதனா அவங்க. ரொம்பவும் ஒரு சிலர் மட்டும்தான் ஜூனியர்லேயுமே ஃபைனல் வந்து சீனியர்லேயுமே ஃபைனல் வருவாங்க. அந்த மாதிரி தான் திசாதனா அவங்க ஜூனியரில் ஃபைனலில் வந்து இப்போது சீனியர்லேயுமே ஃபைனலாக வந்திருக்காங்க. ஒரு முறை திசாதனா அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மிஸ்கின் அவர்கள் உன்னோட ஃபுல் படிப்பு செலவையுமே நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இப்போது இறுதிப் போட்டியிலையுமே அவர் தான் திசாதனா அவங்கள கொண்டு போயிருக்காரு. மிஸ்கின் அவர்களுக்குமே எங்களோட மனப்பூர்வமான நன்றிகளையுமே வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம். திசாதனா அவங்க இந்த ஃபைனல் போய் டைட்டில் வெற்றி பெற தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.